ஆன்லைனில் வந்த கேள்விகள். ஆஸ்திரேலியாவில் சகோதரி கேட்டிருக்கிறாங்க, மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ஸை மாத்திரைகளை விழுங்கி அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பெண்கள் மாதவிடாய் நேரத்தில், உதாரணமாக ரமதானில் மாதவிடாய் வந்தால் அவங்களுடைய நோன்பு விடுபட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டியோ, அல்லது ஹஜ்ஜுடைய டைமில் அந்த குறிப்பிட்ட டைமில் மாதவிடாய் வந்தால் ஹஜ்ஜுடைய அமல்கள் இதாகிடும், டிஸ்டர்ப் ஆகிடுங்கிறதுக்காக வேண்டியோ மாதவிடாய் மாத்திரைகளை சாப்பிட்டு அந்த மென்சஸ் பீரியடை தள்ளி போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக தள்ளி போடலாம், தப்பு இல்லை. டாக்டருடைய அட்வைஸோட, அதை அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க, உடம்புக்கு நல்லது இல்லை, ஆரோக்கிய ரீதியில். டாக்டருடைய அட்வைஸோட இந்த மாதிரி தள்ளி போடலாமா, தள்ளி போடலாம், தப்பு கிடையாது. அடுத்து பஹ்ரைன்லேருந்து இஸ்மாயில்ங்கிற சகோதரர் கேட்டிருக்காங்க ஆன்லைனில், நான் என் சொந்தக்காரருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன், அது இன்னும் திரும்பி வரவில்லை, நான் அந்த பணத்திற்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? அதாவது நாம் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தால் அது நம்முடைய பணம் தான், என்னைக்காவது ஒரு நாளைக்கு திரும்ப வரும், அதனால அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். நாம் யாரிடத்திலாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த தொகைக்கு என்ன கிடையாது, ஜக்காத்து கிடையாது. அதனால சொந்தக்காரருக்கு பணம் கொடுத்துருன்னு வரல, வராட்டாலும் அது உங்களுடைய பணம் தான், ஜக்காத்து கொடுத்தாகணும். அதுக்கும் கடையநல்லூர்லேருந்து ஜலாலுங்கிற சகோதரர் கேட்டிருக்கிறாங்க, ருக்குவிலிருந்து சஜிதா செல்லும் பொழுது ஒட்டகை போல் செல்லக்கூடாது என்று ஹதீஸ் இருக்கிறது, ஆனால் ஒட்டகம் முதலில் முன்கால்களை தரையில் வைக்கிறது, அப்புறம் தான் பின்கால்களை வைக்கிறது, தயவுசெய்து விளக்கும். இதை பற்றி ஏற்கனவே விளக்கிட்டேன், இதை பற்றி ஏற்கனவே டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். நான் ராஜஸ்தான் போயிருக்கும்போது நேரடியாக ஒட்டகத்தை பார்த்தேன், பின்னாடி படுத்துட்டு அப்புறம் தான் முன்னாடி படுக்கும். அது மாதிரி அரபு நாட்டிலையும் பார்த்துருக்கிறேன், ஏற்கனவே இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். யூகேலேருந்து ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க, அமல்களின் சிறப்பு புத்தகத்தை படிக்கலாமா, புர்தா ஓதலாமா அப்படின்னு சொல்லி. அமல்களின் சிறப்பு என்ற புத்தகம் வந்து படிக்கக்கூடாத ஒரு அசிங்கமான புத்தகமோ அல்லது கேட்கக்கூடாத ஒரு கேவலமான புத்தகமோ அல்ல. அது ஒரு ஹதீஸ் புத்தகம், ஹதீஸுக்கு விளக்கங்களோடு கூடிய புத்தகம். அதுல சில அந்த ஹதீஸ் கிதாபில் சில பலகீனமான ஹதீஸ்கள் இருக்குது. சில சமயங்களில் பெரியாருடைய சம்பவங்கள் அது இதுன்னு எழுதும் பொழுது நம்முடைய அறிவுக்கு பொருந்தாத சில சம்பவங்கள் இருக்குது. ஏன் சில இடங்கள்ல சில தவறுகளும் இருக்கின்றது. நல்லா புரிஞ்சுங்க, தவறே இல்லாத புத்தகம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் மட்டும்தான். மனிதனால் எழுதப்பட்டது எல்லாத்திலையுமே தவறு இருக்கத்தான் செய்யும். அதனால அது எங்க தவறுன்னு தெரியுதோ அந்த தவறை அவாய்ட் பண்ணிட்டு நல்ல விஷயங்கள் எடுத்துக்கங்க. இல்ல ஹஸ்ரத், எங்களுக்கு வந்து அது எது தவறு எது சரின்னு அனலைசிங் எல்லாம் பண்ண முடியல, வச்சிருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதை படிச்சுதான் ஆகணும், கம்பல்சரி ஒன்றும் கிடையாது. உங்களால் அனலைஸ் பண்ண முடியலையா ஒதுக்கிடுங்க. வெறும் ஹதீஸை பாருங்க, புகாரி ஹதீஸை படிங்க, திருப்பதி ஹதீஸை படிங்க, தமிழ்ல வந்துருது, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் வந்துருக்குது, படிங்க. அமல் சிறப்பு தினம் படிச்சுதான் ஆகணும், அப்பதான் வீட்டில் பரக்கத்து வரும், ரஹமத் வரும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களால் அனலைஸ் பண்ண முடியும், சரி தப்ப கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா படிங்க, நல்ல ஹதீஸ்களை எடுத்துங்க. தவறுகளோ அல்லது உங்களுக்கு விளங்காத சம்பவங்களை தான் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து யூகேலேருந்து இங்கிலாந்துலேருந்து கேட்டிருக்கிற சகோதரி, என் மனைவி ஸ்விம்மிங் கற்கின்றார். அதான் நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, ஒரு சகோதரர் கேட்டிருந்தார் இங்கிலாந்துலேருந்து, என் மனைவி கற்கின்றார், அவருடைய கோச்சர் வந்து நான் முஸ்லீமாக இருக்கான்னு சொல்லி. என்னென்ன ஸ்விம்மிங் கற்கின்றார், அவரது கோச்சிங் டீச்சர்ஸ் எல்லாருமே நான் முஸ்லீம்ஸ், லைஃப் கார்டு கூட நான் முஸ்லீம் தான், கற்பவர்கள் எல்லோரும் பெண்கள் தான், இது கூடுமா? கற்பவர்கள் கற்பிப்பவர்கள் எல்லோருமே பெண்களாக இருந்தால் கூட நான் முஸ்லிம்கள் கூட பெண்களுடைய அவுரத்தையோ பெண்களுடைய மறைக்க வேண்டிய உறுப்புகளையோ நான் முஸ்லிம் பெண்கள் கூட பார்க்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. முஸ்லீம் பெண்கள் தேவை தான் பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. முஸ்லீம் பெண்களோட ஒரு பெண் வந்து புர்கா இல்லாம பர்தா இல்லாம இருக்கலாம். ஸ்விம்மிங் பொழுதே அவங்க ஸ்விம்மிங் சூட் போட்டு தான், அது யூகேல நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஸ்விம்மிங் சூட் போட்டு தான் ஸ்விம் செஞ்சாகணும். அது பெண்களாகவே இருந்தாலும் கூட தவிர்த்து கொள்வதுதான் நல்லது. ஏன்னா நான் முஸ்லீம் இருக்கும் பொழுது அவங்களுடைய உறுப்புகளையும் அவங்களோட அங்க அவயங்களையும் பார்க்க நேரிடும். ஏன் அப்படி பார்க்கும் பொழுது அங்க அமானிதம் மீறப்படும். ஏன்னா அவங்களுக்கு தக்குவாவும் கிடையாது, அல்லாஹ்வுடைய பயமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப நான் முஸ்லீம் பார்க்கும் பொழுது அவங்க வேற ஒரு ஆண்கிட்ட போய் இந்த பெண்ணை பத்தி வர்ணிக்கலாம். அந்த பெண்ணு ஸ்விம்மிங் ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா, அப்படி இருந்தா இப்படி இருந்தா வர்ணிக்கலாம். அதனால அந்த ஆணுக்கு இந்த பெண் மேல தவறான எண்ணம் ஏற்படலாம், மற்ற ஹராமலாம் உருவாத்து வாய்ப்பாயிடும். அதனால தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து ஹாங்காங்ல இருந்து சகோதரர் கேட்டிருக்காரு, சஜிதா சஹு துவா பற்றி நேற்று சொல்லவில்லை, தயவுசெய்து சொல்லவும். சஜிதா சஹு சொன்னனே, துவா பற்றியா? துவா சஜிதா சஹுக்குன்னு ஒரு தனி துவாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. சுபான் ரபில் ஆலா வபி ஹம்தியே சொல்லலாம், தப்பு கிடையாது. துபாயிலிருந்து தஸ்லீம்ங்கிற சகோதரர் கேட்டிருக்காங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வாறு தொழுகை கற்றுக் கொடுத்தார்கள்? ஏனென்றால் இன்று எல்லோரும் டிசைனாக தொழுகிறார்கள். விளக்கவும். துபாயில பார்ப்பாங்களே, பல நாட்டு மக்கள் இருப்பாங்க, பல நாட்டு ஆளு பெண்களா, அதை பார்த்து சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமிக்கு வர்றாங்க. 2 நாள் ரசூலுல்லாஹோட தங்குறாங்க. முதல் நாள் அவ்வல் வக்த்லயா தொழு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அது சொல்றேன்னு நினைக்கிறேன், எல்லா தொழுகையுமே அவ்வல் வக்த் முதல் நேரத்தில் தொழு வைக்கிறாங்க. 2வது நாள் எல்லா தொழுகையுமே ஆகிர வக்த்ல தொழு வைக்கிறாங்க.
இந்த 2 நாள் இடைப்பட்ட நாள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி என்னென்ன டீடைல் தெரியணுமோ எல்லா டீடைலும் அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொண்டார்கள். தெரிஞ்சிட்டு தான் சஹாபாக்கள் சொன்னாங்க, சல்லு கமா ரஐத்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழ பார்க்கிறீர்களோ அப்படி நீங்கள் தொழுங்கள் அப்படின்னாங்க. இதுதான் தொழுகை. இதுல டிசைன் தொழுகைலாம் ஒண்ணும் கிடையாது. ஆளால் டிசைனா தொழுதாங்க, அது அவன் டிசைன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே முறை தான் தொழுதாங்க. சின்ன நஃபிலான விஷயங்கள், சுன்னத்தான விஷயங்களை சில சமயம் அப்படியும் செய்யலாம், அப்படி இப்படியும் செய்யலாங்கிற விஷயத்துல 2 மாதிரி ரசூலுல்லாஹ் தொழுது காட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். ஒது செஞ்சதுக்கு அப்புறம் கிரீமோ அல்லது பவுடரு இந்த மாதிரி விஷயங்களை போடலாமா? அப்படி போட்டா ஒது முறியுமா? அதனால ஒது முறியாது, தாராளம் போடலாம், தப்பு இல்லை. ஒது செஞ்சதுக்கு அப்புறம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மேகராஜ் போயிருக்கும்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு மாளிகை பார்த்துட்டு கீழே வந்து சொல்றாங்க, உங்களுக்காக மாளிகை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்போ அவங்க சொல்றாங்க, நான் எந்நேரம் ஒசுவோடவே இருப்பேன் அப்படின்றாங்க. ஆனால் மேகராஜில் ரசூலுல்லாஹ் வந்து தொழுகையை வாங்கிட்டு வராங்க. அப்போ இவங்க வந்து நான் எந்நேரம் ஒசுவோடு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி முன்னாடியே ஒழுவுடைய சட்டம் இருந்ததா? அந்த ஹதீஸுடைய முழு சம்பவம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு வந்த பிறகு சொல்றாங்க, பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டு, மாளிகைலாம் இல்ல, நான் சொர்க்கத்தில் நடந்து செல்லும் பொழுது எனக்கு முன்னால் நீங்க சொர்க்கத்தில் நடப்பதை போன்று நான் பார்த்தேனே, அப்படி என்ன அமல் செஞ்சீங்க அப்படிங்கும் பொழுது அப்ப பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம் பெரிய அமல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் வந்து எப்போ ஒது முடிஞ்சாலும் உடனே ஒது செஞ்சுப்பேன், இதான் நான் செய்யற காரியம் அப்படின்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து தொழுகை கடமையான பிறகுதானே ஒது கடமையாச்சு, ஒது கடமையான பிறகுதானே பிலால் ஒது செஞ்சிருப்பாங்க, அது எப்படி அவங்களுக்கு சொர்க்கத்தில் காட்டினாங்க? அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே பிலால் சொர்க்கத்தில் நடந்தாங்கன்னா அப்ப ரசூலோட அந்தஸ்தை விட பிலால் சொந்த அந்தஸ்து பெருசா? அப்படிலாம் அர்த்தம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த எப்பொழுதும் ஒதுவோடு இருப்பதனுடைய சிறப்பை இந்த உம்மத்திற்கு உணர்த்த நாடினான். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தோற்றத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கேரக்டரை அல்லாஹ் செலக்ட் பண்ணி அங்கங்க நடக்க வச்சு அதை இந்த உம்மத்திற்கு விளக்க வச்சான். அதான் நோக்கம். இங்க நாம வந்து அப்படி பார்த்தா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பிலால் நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா? சரி, ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்க, அப்ப பிலாலும் மேராஜுக்கு போனாங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு ஒண்ணுமா? அப்பெல்லாம் அர்த்தம் எடுத்துடக்கூடாது. அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உண்மையை, எந்த உண்மை எப்பொழுதும் ஒதுவோடு இருப்பதனுடைய சிறப்பை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் உணர்த்த நாடி அங்க பிலால் ரலியல்லாஹு ஒரு கேரக்டர் அல்லாஹ் உருவாக்கி பிலால் ரலியல்லாஹு அங்க நடக்க வச்சான். இதோட நோக்கம் என்ன? இந்த உம்மத்துக்கு ஒதுவோடு இருப்பதனுடைய சிறப்பை உணர்த்தணும் அப்படிங்கறத நோக்கம். அது அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா நாளில் பள்ளிவாசலுக்கு தொழ வருபவரின் பெயர்களை மலக்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் மெம்பரில் அமர்ந்தவுடன் அவர்களும் ஏட்டை சுருட்டிவிட்டு அமர்ந்து விடுகிறார்கள் என்று ஹதீஸ் வருகிறது. பெரும்பாலான தமிழக பள்ளிகளில் இமாம் தமிழ் பயான் முடிந்த பிறகுதான் மெம்பரில் அமர்கிறார். அப்படினால் தமிழ் பயான் நடந்து கொண்டிருக்கும் போது வருவதன் பதிவு செய்யப்படுமா? அது பெயர் பதிவு செய்யப்படாவிட்டால் அவர்கள் தொழுகைக்கு வரவில்லை என்று அர்த்தமா? சரி, நல்ல கேள்விங்க. அதாவது மலக்குமார்கள் வந்து அமல் நம்ம சுருட்டுறது தமிழ் பயான்ல சுருட்டுவாங்களா, அரபி பயான்ல சுருட்டுவாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது அந்த ஹதீஸுடைய முழு என்னன்னு சொன்னா புகாரியோட ஹதீஸ்ல வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஜும்மா நாள் என்று முதலாக பள்ளிவாசலுக்கு வருகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஒட்டகத்தை அறுத்து சதகா செய்த நன்மை கொடுக்கின்றான். அடுத்து வருபவருக்கு ஒரு மாட்டை அறுத்து, அடுத்து வருபவருக்கு ஒரு ஆட்டை அறுத்து, இப்படி பள்ளிவாசலுக்கு ஜும்மாக்கு வர 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 நேரம் தாமதமாக வர 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 நன்மை குறைஞ்சிட்டே வந்து கடைசியாக வருபவருக்கு ஒரு முட்டையை சதகா செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். அதுக்கு பிறகு இமாம் குத்பா ஓத ஆரம்பித்த பிறகு மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த ஓலையை சுருட்டி கொண்டு அவர்களும் இமாமுடைய குத்பாவை கேட்க அமர்ந்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இங்க குத்பா என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் நடத்தின குத்பா என்பது அரபில நடக்கக்கூடிய குத்பா தான். அதாவது அரபியோ தமிழோ மெம்பர்ல ஏறினதுக்கு அப்புறம் மெம்பர்ல ஏறி நடக்குது பாருங்க, அதான் குத்பா. தமிழ் பயான் என்பது அந்த குத்பா அரபில ஓதப்பட்ட குத்பா நமக்கு புரியாதுங்கிறதுனால அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கானது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ்ல சொல்லப்படுது. அதனால குத்பா என்பதும் அந்த மாதிரி முதல் அந்த பாங்கு என்பதும், அது எந்த பாங்கு? மெம்பர்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இமாம் பாங்கு சொல்றா பாருங்க, அதுக்கு அப்புறம் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்றாங்க. சோ அதனால நீங்க தமிழ் பயான் நடந்துட்டு இருக்கும் பொழுதே வந்தாலும் உங்களுக்கு நன்மை உண்டு. ஆடோ கோழியோ உண்டு, கடைசி எது உண்டு? கோழி முட்டை வரலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் இமாம் மெம்பர்ல ஏறினதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா நன்மை கிடைக்காது, ஒரு நன்மையும் கிடைக்காது. அதான் அந்த ஹதீஸுடைய அர்த்தம். இன்னைக்கு காலையில் நேற்று காலையில் நினைக்கிறேன் டிவியில கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னேன். பல தடவை இதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. டிவி கேமரா என்பது ஒட்டுமொத்தமான ஹராம் அல்ல. இது வந்து ஒரு மீடியா. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, கத்திய மாதிரி கழுத்தையும் இருக்கலாம், பழத்தையும் இருக்கலாம். கத்தியை வச்சு பழத்தை அறுத்தா ஹலாலு, கழுத்தை அறுத்தா ஹராமு.
இந்த வீடியோ கேமரா வச்சு இன்னைக்கு வந்து இங்க 500 பேர் உட்காந்து கேட்கறீங்கடா, இதை உலகம் ஃபுல்லா உட்காந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்கறாங்க. அங்கிருந்து கேள்விகள் கேட்கறாங்க, அவங்களுக்கு மார்க்கத்தில் பயான் கிடைக்குது. அது மட்டுமல்ல, இதை ரெக்கார்ட் பண்ணி பெர்மனண்டா போட்டு வைக்கும் பொழுது எப்போ வேணாலும் நீங்க வெப்சைட்ல போய் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். கேமரா மாதிரி தான் வெப்சைட்டும். வெப்சைட்ல இன்டர்நெட்ல போனீங்கன்னா அதுல எத்தனையோ ஆபாசமான வெப்சைட் இருக்குது, ஹலாலான இபாதத்தை உங்களோட தக்வாவை கூட்டக்கூடிய வெப்சைட் இருக்குது. அதை எப்படி பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து தான். இன்னைக்கு காபத்துல்லா நடக்கிற தொழுகையை வீட்டில் உட்காந்து பார்த்து அப்படியே ரசிக்கிறோம், கேமரா இருக்கிறதுனால தானே. அந்த காபத்துல்லாலே கேமரா வச்சு எடுக்கிறாங்களே. காபத்துல்லால எடுக்கிறதும் கேமரா தான், கல்யாணத்தில் எடுக்கிறது கேமரா தான். டாக்டர் அவன் பேர் பிரகாஷ் ராஜா, அவன் எடுத்ததும் கேமரா தான். நீங்க எந்த கேமரா ஹலாலுங்க, எந்த கேமரா ஹராமுங்குவீங்க? ஹராமுன்னு சொன்னா காபத்துல்லால வைக்கிற கேமரா ஹராமுன்னு சொல்லுங்க. கேமரா ஹலாலுன்னு சொன்னா டாக்டர் பிரகாஷ் ராஜ் எடுத்த கேமரா ஹலாலுன்னு சொல்லுங்க. எதற்கு பயன்படுத்துகின்றோம்? ஒரு கல்யாணத்தை எடுக்கிறோம், கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடக்குது, அதை வீடியோ வளைச்சு 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 எடுக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? ஆண்களையும் பெண்களையும் ஒன்னா எடுத்ததான் பிரயோஜனம். அதுல பார்த்தா அங்க பொம்பளைய பொண்ணு இவரு வந்து அவுளியா யாரு? இந்த கேமரா மேன் இருக்காரு பாருங்க. பெண்கள் மட்டும் அங்க பர்தாவா இருப்பாங்க, மொத்தம் ஆம்பளையும் யாரும் போக கூடாது. ஆனா யார் மட்டும் போலாம்? கேமரா. ஏன்னா இவர் அவுளியா வச்சே, இவருக்குள்ள பாவம் எந்த தப்பான எண்ணமும் வராது. இவர் மட்டும் என்ன பண்ணுவாரு? அங்க அழகா இருக்க பெண்களையா தேடி தேடி எடுப்பான். அதுவும் அந்த கல்யாண பொண்ணு இருக்கா பாருங்க, அவளை உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே எடுப்பான். கல்யாண மாப்பிள்ளோட பொண்ணை ஒழுங்கா பார்த்திருக்க மாட்டான், எடுத்தவனா எடுப்பான். மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு அவளை சூட் இல்ல, மாப்பிள்ளை பார்த்திருக்க மாட்டான் பொண்ணை ஒழுங்கா. மாப்பிள்ளை பொண்ணு கொஞ்சம் ஒழுங்கா பார்த்துக்க மாட்டான், இவங்க உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பான். இப்படிப்பட்ட ஹராமான வீடியோக்கள் மார்க்கத்தில் கூடாது. கல்யாணத்தை வீடியோ எடுக்கிறது, அங்க ஆண்களை பெண்கள் ஒன்னா எடுக்கிறது, ஆண்கள் பெண்கள் பகுதியிலே காஃபிர் ஆண்கள், முஸ்லீம் அல்லாத ஆண்கள் பிரவேசிப்பது. நான் என்ன சொல்லி நினைக்கிறேன், நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாணத்தில் போனா வீடியோ தடால் படால் எடுத்தாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு சாப்பிடாம போனா வந்துட்டேன். வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கிறேன் பஸ் ஏறதுக்காண்டி. அப்போ அந்த கேமராமேனும் எல்லாம் கேமராலாம் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. நான் பின்னாடி நிக்கிறேன், எனக்கு முன்னாடி நிக்கிறான் அந்த கேமராமேனும், அவங்க கூட ஹெல்ப்பர் யாரும் இருக்கிறாங்க. அவனுக்கு நல்ல ஒரு வெட்டு வந்துருவாங்க போல தெரியுது. நான் நிக்கிறேன், 2 பேர் பேசிக்கிறாங்க. அந்த அந்த அசிஸ்டன்ட் கேட்கறான் அவன்கிட்ட, கேமராமேன்ட்ட, அண்ணா பிரியாணி சூப்பரா இருந்துச்சுலண்ணே அப்படிங்கிறான். சூப்பர் பிரியாணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவன் சொல்றான் அவன் காதுல, துருக்கச்சியே சூப்பரா இருக்காங்கல்ல. பின்னாடி நான் நிக்கிறேன், கேட்டு என் காதுல விழுது. எப்படி இருக்கு எனக்கு? நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த நிலைக்கு ஆளாக்குனது யாரு? ஒரு காஃபிரை கொண்டு போய் நம்ம முஸ்லீம் பெண்களை பர்தாவோட புர்காவோட இருக்கிற பெண்களை கொண்டு போய் நீ விதவிதமா கேமரா எடுங்க ஆக்குனது யாரு? அதனால கல்யாணத்தில் வீடியோ எடுப்பது ஹராம், கூடாது. அங்க எல்லா பாவங்கள் நிறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டாக்டர் பிரகாஷ் ராஜ் எடுத்தா பாருங்க, அது ஹராமு. காபத்துல்லால எடுப்பது அனுமதிக்கப்பட்டது. இந்த மாதிரி பயான் நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் நீ கேட்டு, நான் மூத்தா போன பிறகு இந்த பயானை போட்டு கேட்கலாம். நீங்க எனக்கு இன்ஷா அல்லாஹ் நன்மை வந்துட்டே இருக்கும். எத்தனை பேர் கேட்டு பயனடைவீங்களோ எனக்கு நன்மை வந்துட்டே இருக்கும். ஆகவே இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு இந்த மீடியாவை பயன்படுத்துறது தப்பு கிடையாது. இது ஒரு மீடியா, இது எதுக்கு பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் முடிவு செய்யப்படும். கழுத்து அறுத்தா ஹராமு, பழுத்து அறுத்தா ஹலாலு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். 786ங்கிறது ஒரு எண். அது வந்து சிலர் வந்து தலைப்புக்கு முன்னாடி பயன்படுத்துறாங்க. குர்ஆன் ஹதீஸ்களிலோ திருக்குர்ஆன்லயோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 786 ஒரு நம்பர் பயன்படுத்த ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா? 786 இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் கேக்குறாரு. அதாவது நாத்திகர்கள் ஒரு காலத்துல கிண்டல் பண்ணாங்க, எப்படி தெரியுமா? கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் கிண்டல் பண்ணுவாங்க நோட்டீஸ் போட்டு. கிறிஸ்தவர்களை எப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னா, பரிசுத்த ஆவியில் இட்லியை வேகுமா அப்படின்னு சொல்லி. பரிசுத்த ஆவியில இட்லி வேகுமா? ஆவினா இட்லி வேகணும்ல, அது மாதிரி பரிசுத்த ஆவியில இட்லி வேகுமா? அது மாதிரி 786 அல்லாஹ்வுடைய போன் நம்பரா? இப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த 786 இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து நியூமராலஜி இருக்குது பாருங்க. ஆங்கிலத்தில் நியூமராலஜி ஜோசியம் பார்க்குறாங்க இல்லையா? ஒருத்தன் பேர் வந்து அப்பா சாமின்னு இருக்கும். இவன் பேர் நியூமராலஜி பார்ப்பான், ஐயா ஒரே கஷ்டமா இருக்குது கேட்குவான். அவன் சொல்லுவான், இந்த அப்பா சாமியில் ஒரு 10 பிஎஸ் எடுத்துக்க, அப்பா சாமி அப்படின்னு போட்டுக்க, உனக்கு பிரச்சனை போல தீந்துரும். இல்ல அப்பா சாமி ஒரு 4 ஏ சேர்த்து விடு, உனக்கு பிரச்சனை போல தீந்துரும். அந்த மாதிரி இங்கிலீஷ்ல உள்ள நியூமராலஜி படி அரபில உள்ள நியூமராலஜி தான் அபுஜத் ஹவ்வஸ் கணக்குன்னு சொல்லுவாங்க. அபுஜத் ஹவ்வஸ் கணக்கு இது சமீபத்தில் ஏற்பட்டது. இந்த அபுஜத் ஹவ்வஸ் கணக்கு என்ன சொன்னா, அலிஃப்னா 1, பானா 2, ஜீம்னா 3, டால்னா 4, ஹானா 5, வாவுண்டா 6, ஜாண்டா 7, ஹுத்தி ஹாண்டா 8, பானா 9, யானா 10. அபுஜத் ஹவ்வஸ் ஹுத்தி. அப்புறம் களிமன், அப்ப 10க்கு அப்புறம் 20 30 போக ஆரம்பிச்சிடும். கா 20, லீ 30, லாம் 30, மீம் 40, நூன் 50. அபுஜத் ஹவ்வஸ் ஹுத்தி களிமன் சாஃபஸ் கர்ஷத் சஹத் லல்லக், அது அப்படியே ஒரு நீண்ட தொடரா வரும்.
இந்த அபுஜத் கணக்கு என்பது அரபி நியூமராலஜி. இந்த அரபி நியூமராலஜி எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, அந்த காலத்துல அரபு மக்கள் அரபு நாடுகளில் அவங்களுடைய ராணுவ கோடுவேடுக்காண்டி பயன்படுத்தினாங்க, மிலிட்டரி கோடுவேடுக்காண்டி இந்த அபுஜத் கணக்கை பயன்படுத்தினாங்க. இதுவே பிற்காலத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம ஆளுங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இவ்வளோ பெருசா நீட்டி எழுதணுமா, அதுக்கு பதிலா ஷார்ட் ஃபார்ம்ல என்ன, ஏன்னா குறுக்கு வழியிலே போய் பழக்கப்பட்டவங்க ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த அபுஜத் கணக்குப்படியே பிஸ்மில்லாஹ் போட்டு பிக்கு பாக்கு இத்தனை நம்பரு, சீமுக்கு இத்தனை நம்பரு, மீமுக்கு இத்தனை நம்பரு, மொத்தத்தையும் கூட்டினா 786. நான் கேட்கிறேன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 786டா, அப்ப சாப்பிடும் போதும் 786 சாப்பிடலாமா? ஒரு வாகனத்தில் ஏறுறோம், பிஸ்மில்லாஹ் சொல்லி ஏறுறது பதிலா 786 அப்படின்னு உட்காரலாமா? சரி அவளையும் போவானே, உடனே மோதினார் பாப்பாரு, ஏன் பிஸ்மில்லாஹ் மட்டும் தான் பார்க்கணுமா? அல்லாஹ் அக்பருக்கு 1032 1032 1032 என்ன அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பரான். இமாம் சாப் பாப்பாரு, ஏன் நீ பாங்க சொல்ல தொலை வைக்க கூடாது, இவர் தக்பீர் கட்டுவாரு 1032 அல்லாஹ் அக்பர், அப்புறம் 7484 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மார்க் என்ன அங்க? அதனால இந்த 786 இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இதுல இன்னொரு உண்மையை புரிஞ்சுக்கங்க, வேணும்னா என் தனிப்பட்ட உள்ளவங்க எழுதி காட்டுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அபுஜத் ஹவ்வஸ் கணக்குப்படி போட்டா எப்படி 786 வருதோ, ஹரே கிருஷ்ணா அப்படின்னு அரபில எழுதி அதுக்கும் அபுஜத் கணக்குப்படி பார்த்தா 786 வரும். இந்த மேட்ரு மேப்படி எனக்கு தெரியல, யாருக்கு ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு தெரியல, இல்ல இதுல உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவான். 786 எங்க நம்பர், ஹரே கிருஷ்ணா 786 வருது, எங்க நம்பர் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவான். அதனால 786 இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. எதையுமே பிஸ்மில்லான்னு சொல்லுங்க, பிஸ்மில்லான்னு எழுதுங்க, பிஸ்மில்லான்னு நாவால் சொல்லி பழகிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம். ஷியா மஸ்ஜித்ல ஷியா நமாஸ் போடுமா? புரியல. ஷியா மசூதில ஷியா இமாம் நமாஸ், ஷியா பள்ளிகளில் ஷியா இமாமுக்கு பின்னாடி தொழுதான் தொழுகை கூடுமா? ஷியா பள்ளிகளிலே என்னைக்காவது நீங்க போகும்பொழுது தொழுகை டைம் ஆகி போச்சு, தொழுவலாமா? தனியாக தொழுவலாம், தப்பில்லை. அந்த இமாமுக்கு பின்னாடி தொழக்கூடாது, அந்த இமாமுக்கு பின்னாடி தொழக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய கொள்கை எப்படித்தான் சொன்னா 5 வக்த் தொழுகை கிடையாது, 3 வக்த் தொழுகை தான். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் குஃப்ர் ஆயிடுச்சு. அதனால இமாம் ஜமாத்தோட தொழக்கூடாது, தொழுகக்கூடாது. தனியா போறீங்க, நம்ம அங்க தொழுதுக்கலாமா? தொழுதுக்கலாம், தப்பு கிடையாது. அது கோயில கூட தொழுலாம். நீங்க ஒரு கோயிலுக்குள்ள இருக்கிறீங்க, மாட்டிக்கிட்டீங்க, தொழுகை நேரம் வந்துருச்சு, தொழுதானுமா ஒரு மூலையில தொழலாம், சுத்தமா இருந்தா தாராளமா, தப்பே கிடையாது. அந்த மாதிரி அவங்க பள்ளியில் தொழுதா தொழுக கூடிடும், ஜமாத்தோட தொழக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம். ஒரு வாட்டி கொழம்பு போயிருந்தேன், அங்க தொழுகும் போது இமாம் வந்து தலையில கேக்குறீங்க. சவர் தொப்பி இல்லாம ஒரு இமாம் தொழுகிறது பார்த்து கொழும்புக்கு போயிருக்கிறாரு, தேவையில்லை, இங்கேயே பார்க்கலாம், எவ்வளவு தொப்பி இல்லாம தொழுறத பார்க்கலாம். தொழுகை அரைகுறையான தொழுகை, தொழுகை கூடிடும். தொப்பி போட்டு தொழுதாதான் தொழுகை கூடும், அப்படி எந்த கம்பல்சரியும் கிடையாது. தொப்பி போடாமல் தொழுதாலும் தொழுகை கூடிடும். ஒரு அந்தஸ்து, ஒரு கண்ணியம் அப்படிங்கிற அடிப்படையில் தொப்பி போடுறது சுன்னத்து. தொழுகைக்கு மட்டும் ரசூலா தொப்பி போட்டாங்க அப்படி எந்த ஆதாரமும் கிடையாது. நம்மளுக்கு பாக்கெட்ட தொப்பி வச்சுப்பாங்க, பள்ளிக்குள்ள வரும்பொழுது தொப்பி மாட்டிப்பாங்க, வெளியே போக வேண்டியதா முதல்ல கை தலைக்கு தான் போவோம். ஏன் ஒரு 2 நிமிஷம் தலைக்கு தொப்பி தான் இருக்கட்டுமே, வெளியே கால் வலது கால் இடது கால் பள்ளி விட்டு வெளியே போவோம், வலது கை தலைக்கு போவோம், உடனே எடுக்க மடிச்சு உள்ளத்துக்கு வைக்கணும். இது தப்பு. இது அதனால தொழுகைக்கு மட்டும் தொப்பி போடணும் அப்படி எதுவுமே கிடையாது. தொப்பி எப்பவுமே ரசூலுல்லாஹி சுன்னத்தை போடுறது வழமை. தொப்பி இல்லாம தொழுதாங்க தொழுகை கூடும், தப்பு கிடையாது. இமாமே தொழு வச்சாலும் தொழுகை கூடிடும், தப்பு கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம். லொகர் தொழில வந்து ஜமாத்தில் வந்து சேரும் போது 2 ரக்காத்து மிஸ் ஆகிடுது. 3வது ரக்கத்தில் சேர்றோம். அதில் வந்து இமாம் வந்து 3வது அவர் தொழுறதுல 3வதுலேயே சலாம் கொடுத்துறாரு, தப்பாயிடுது. இப்போ நம்ம 2வது எஞ்சி நம்ம தொழுறோம், இமாம் மறுபடியும் 4 ரக்கத்தை மறுபடியும் தொழுதாகணும். இப்போ நான் என்னுடைய சலாம் கொடுத்துட்டு மறுபடியும் இமாம் கூட சேரணுமா, இல்லை இதுவே எனக்கு போதுமா? நான் குழம்பிட்டேன். உங்க தொழுகையில நீங்க குழம்புனீங்களா? இல்ல நான் குழம்பிட்டேன். இல்ல லொகர் தொழுகைக்கு வரோம், ஜமாத்துக்கு லொகர் தொழுகை சேர்றீங்க, சேர்றான். சரி, அதுல வந்து 2 நான் மட்டும் தான் குழம்பு, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா புரிஞ்சா? நான் மட்டும் தான் எல்லாம் சேர்ந்து குழம்பணுமா? இப்ப தெளிவா சொல்லுங்க. 2 ரக்காத் வந்து மிஸ் ஆயிடுது. சரி, 3வது ரக்கத்துல வந்து சேர்றேன். ஓகே. இமாம் வந்து தவறுதலா 3 ரக்காத் தொழுது சலாம் வாங்கிடுறாரு. சரி, ஃபுல்லா சலாம் வாங்கிடுறாரு. உங்களுடைய முதல் ரக்காத்துல? இல்ல உங்களுக்கு முதல் ரக்காத்து இல்ல, அவரு இமாம் வந்து 3வது ரக்காத்திலே சலாம் வாங்கி தப்பா தொழுதுறாரு. சரி,
இப்போ நான் வந்து சலாம் கொடுத்தோன்னே எஞ்சி என்னுடைய தொழுகையை பூர்த்தி செய்கிறேன். சரி. இப்போ அவங்க இமாம் வந்து மறுபடியும் 4 ரக்காத் தொழுன்றது சட்டம். புதுசா மறுபடியும் தொழுகிறாரு. ஆமா தொழுகிறாரு. சரி. இப்போ அதுல நான் கலந்துக்கணுமா இல்ல நான் முதல் தொழுது அதையே பூர்த்தியானது போதுமா? அது ஓகே. அதாவது நீங்க தனியா எழுச்சிட்டு அந்த தொழுகை அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்க தொழுகை கூடிடும். உங்களுக்கு ஜமாத் நன்மையும் கிடைச்சிடும். இல்ல எனக்கு முழு தொழுகையும் ஜமாத்தோட கிடைக்கணும் விரும்புனீங்கன்னா நீங்க தொழுகை முறிச்சிட்டு அந்த ஜமாத்தோட சேர்ந்துக்கலாம். முழு தொழுகையுமே ஜமாத்தோட தொழுது நன்மை கிடைச்சிடும். இல்ல நீங்க அந்த ஜமாத்தோட சேராம உங்க தொழுகை அப்படியே கண்டினியூ பண்ணாலும் தொழுகை கூடிடும். தப்பு கிடையாது.